Hi pet lovers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வரலட்சுமி நோன்பு பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எங்க வீட்ல நடந்த வரலட்சுமி நோம்போட வீடியோ தான். இத இந்த டைம்ல ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த டைம்ல ஷேர் பண்றேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நோன்பு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்கள் வந்துட்டு மொதல் நாளே வந்து லக்ஷ்மியை வந்து அலங்கரித்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோங்க. மொத்தம் 3 நாள் வச்சுருக்கணும். நான் மொதல் நாளே அழைச்சிட்டு வந்தேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அலங்காரம்லாம் பண்ணி நாங்கள் பூஜை பண்ண வீடியோ தான். கேர்ள்ஸ் எல்லாருமே முதல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், இல்லை நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நமக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மெகந்தி தாங்க ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இது பெண்களோட அழகுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மருதாணியில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க அப்படிங்கிறது, வசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பூஜை பண்ண போகிறீங்க, வீட்டில் சாமி கும்பிட போகிறீங்கன்னா மருதாணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேருக்கு இந்த பூஜை பண்ணும்போது அந்த அம்மனோட துதி இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக உச்சரிக்க தெரிஞ்சதுன்னா நம்ம மந்திரம்லாம் சொல்லி நம்ம வந்துட்டு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிவிலேயோ ஃபோன்லேயோ மந்திரத்தை போட்டு விட்டுட்டு அந்த மந்திரத்தை நம்ம காதில் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்து நம்ம லக்ஷ்மி தாயாரை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க. அதனால் நாங்கள் டிவிலே போட்டு விட்டுட்டோம். தெரியாமல் வந்து தப்பாக உச்சரிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு நாங்கள் நினச்சிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் இயர் நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு அப்போ வந்து ஒரு 1.5 years தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் தாங்க நமக்கு மகாலட்சுமி. அதனால் நம்ம வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணலைனாலும், இந்த மாதிரி பெருசாக பூஜை பண்ணலைனாலும் சரி, சிம்பிளாக நீங்கள் பண்ணாலும் சரி, வீட்டில் சிம்பிளாக சூடம் காமிச்சிட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்க காலில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினாலே போதுங்க. ஏன்னா நம்மளோட குழந்தைங்க நமக்கு மகாலட்சுமி. அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்துட்டு காலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லோரும் பாப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் பீட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனுக்கு ஆளாத்தி எடுத்துகிட்டு அந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சிட்டோம். அப்புறம் மறுநாள் வந்து புனர்பூஜை பண்ணோம். புனர்பூஜை பண்ணும்போது நீங்கள் அந்த கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்படியில் உள்ள அரிசி எந்த பாத்திரத்தில் நம்ம குடத்தில் கொட்டி வச்சுருந்தாலும் சரி, வாளியில் கொட்டி வச்சுருந்தாலும் சரி, இல்லை அதுக்குன்னு தனியாக பாத்திரம் வச்சுருந்தாலும் சரி, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு, பூஜைனா நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேணாம், சூடாக காமிச்சிட்டு அது அம்மா கிட்ட வந்து எப்போவுமே என் வீட்டில் செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும், சாப்பாடு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நிறைய பண்ணிக்கலாம். பெரிய அளவில் பண்ணணுமா, அந்த மாதிரி பலகாரம் எல்லாம் நிறையா செஞ்சு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வச்சே சாமி கும்பிட்லாங்க. நான் வந்தவங்க எல்லாரையுமே சாப்பிட வச்சு தான் வீட்டுக்கு அனுப்புனேன். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பொங்கல் சுண்டல் இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வருஷம் நம்ம வீட்டில் கும்பிட்ற வீடியோவும் நான் போடுறேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.